மூணாவது பாட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனையில் வந்திருக்கிற கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தருடைய நாம் மையப்பட நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. சபைக்கு ஆண்டவரை கூடி வர முடியாமல் வீட்டிலே வெள்ளத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே பார்க்கும்பொழுது கர்த்தர் அதிசயங்களை அற்புதம் செய்யும் ஆஸ்வதியும் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆரம்பம் முடிய கரணப்பதாக எடுத்தும் ஆஸ்வதியும் இயேசு ஜபிக்கிறப்பதாக பாடல்களை பாடி தேவனை நாம் மையப்படுத்தலாம். முதலாவது ஆராதனைக்கு ஆரம்பமாக தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்ற பாடலை நான் பாடுறேன். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, சேர்ந்த நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், சேர்ந்த நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தாழ்ந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, தாழ்ந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, பலகத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார், பலகத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கசந்த மாறா மதுரமாக கொடிய யோர்தான் அகன்றிடு, கசந்த மாறா மதுரமாக கொடிய யோர்தான் அகன்றிடு, நீத்தரும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை இடம் தேற்றிடுவார், நீத்தரும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை இடம் தேற்றிடுவார், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார், இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார், ஆவியின் பலத்தால் நம்பினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார், ஆவியின் பலத்தால் நம்பினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, மாமிசமான யாவர் மேலும் உன்னத ஆவியை பொழிவார்,
இப்போது இருக்க நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு வளர்ந்து பெருகிற ஆண்டோட வார்த்தை சொல்லி அவர் பெரிய காரியங்கள் செய்கிறது. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிப்பது. சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். தேவனை துதிக்கிறோம். சபையில் தேவன் எழுந்திருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிக்க செலுத்தி அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் பாடுவோம்.
சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் துவங்கி எங்களை கர்த்தர் நீர் கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து 6 மாதங்கள் கர்த்தாவே எங்களை எந்த குறைவும் இல்லாமல் அருமையாய் நேர்த்தியாய் நடத்தினீரப்பா. இந்த 7ஆம் மாதத்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க பண்ணி இந்த முதலாம் வாரத்திலும் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ராஜா, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளில் சிறந்த தேவன் அப்பா. உமை போல நல்ல தேவன் இந்த பூமியிலே யாரும் இல்லையப்பா. நீங்க ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே அக்கறையாய் கரிசனையாய் இருக்கிற தேவன் அப்பா. வருஷத்தின் நடுவிலே உடைய கிரியைகளை நீர் நடப்பிப்பீராக ராஜா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே நீங்க எங்களை அற்புத விதமாய் அதிசய விதமாய் வழி நடத்தும்படி உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகளை நாங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் ராஜா. அப்பா, நீதான் எங்கள் பஞ்சமையா, நீதான் எங்கள் கோட்டை, நீதான் எங்க அடைக்கலம் கர்த்தாவே. உண்மைதான் நாங்கள் நம்பி வாழுகிறோம் கர்த்தாவே. இந்த பூமியிலே எந்த மனிதனும் நம்பப்படத்தக்கவர்கள் அல்ல, நீர் ஒருவர் மாத்திரம்தான் அப்பா எங்கள் நம்பிக்கைக்குரியவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறபடி உம்மை நாங்கள் நம்புகிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் எல்லாவித செழிப்பினாலும் நிரப்பப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை இத்தனை சமீபமாக கொண்ட ஜாதி எத்தனை பாக்கியம் உள்ளது அப்பா. உங்க கரத்திலிருந்து நாங்க எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. எண்ணுக்கடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தர் நீரல்லவோ ராஜா. ஆண்டவரே, தேடி வந்தீரப்பா. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. பாவ சேற்றிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு தந்தீரே. அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே, சுத்திகரித்தீரே அப்பா. உமக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் துதிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்கள் துதிகளில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர். நாங்கள் துதிக்கும் போது அப்பா நீர் அதை கேட்டு ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா. எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே அப்பா உம்மை அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நீரோ ராஜா எங்களை எவ்வளவு அருமையாக ஆண்டவரே தெரிந்து
கொண்டு உண்மை ஆண்டவரை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இதற்கெல்லாம் நாங்க என்ன செய்ய போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி. எவ்வளவு நாட்கள் அப்பா ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக நாங்க உங்க சமூகத்துல ஜெபித்திருக்கிறோம். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எத்தனை நன்மைகள், நாங்க எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் வந்தீரே ஏசப்பா. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்தீரே ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் உங்க அன்பு எவ்வளவு பெரியது கர்த்தாவே. அந்த அன்பு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களிலே ஊற்றப்படுவதாக, உங்க அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகள், துன்பங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்த போதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினீரப்பா. உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க வாழ முடியாது இயேசப்பா. உங்க கிருபை எங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்க கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் துணையாளர், நீரே எங்கள் மணவாளன், நீரே எங்கள் எஜமானன் கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமாண்டவரே அப்பா,
உம்மை நம்பும் நான் ஏசப்பா. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே ஏசப்பா நம்பி இருப்பவர்களை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி இருப்பவர்களை நீர் ஒரு நாள் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் என் மீது எங்கள் மீது நிறைய நினைவாய் இருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, யார் எங்களை நினைக்க மறந்தாலும் நீர் எங்களை அப்பா ஒவ்வொரு நொடியும் நீங்க நினைத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க அன்புக்கு எந்த அன்பு ஈடாகாது ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எங்க வாழ்க்கையிலே நிரந்தரமானவர் அப்பா. ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, நாங்கள் ஏசப்பா ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கிருபையை தாங்கப்பா. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்னீங்களே. இந்த மாதம் கர்த்தாவே நாங்கள் உண்மை முழுமையாய் நம்பி எங்க வாழ்க்கையை நடத்த உதவி செய்யுங்க. உங்க பூரண சமாதானம் எங்கள் உள்ளத்திலே நிரப்பட்டோம். எங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்து தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஒருவருக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி. கர்த்தர் நல்லவர், அவரை நம்பத்தக்கவர். முடிவு பொருந்தும் நாம் அவரை நம்ப முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். தேசத்திலே கடந்த நாட்டில் நடந்த எலெக்ஷன் எல்லா தேர்தலும் கர்த்தர் கொடுத்த ரிசல்ட்டுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேர்ந்தெடுத்த எம்பிக்களுக்காக ஸ்தோத்திரம். பிரதம மந்திரிக்காக ஸ்தோத்திரம். சபாநாயகருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்ய நீங்கள் சமாதானமுள்ள ஜீவனபடி ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் மாற்றும்படி ஆண்டவரே, இந்த வெளியுடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வதாக. இந்திய தேசத்தை நீர் ஆளுகை செய்யும். இந்தியாவிலே பேரழிவுகள் வராதபடி, அண்டை நாடுகள் சண்டை வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே பஞ்சங்களோ வெள்ளங்களோ வராதபடி கர்த்தர் காக்க முடியாதவர்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்கள் புல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி ஆண்டவரே சோத்திரம் ஜெபம் பண்ணினால் தேசத்துக்கு சேமத்தை வர்ஷிக்கப்படும். எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான 142.80 லட்சம் 142 கோடி 80 லட்சம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இருள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இந்த அன்பை அறியாத மக்கள் ஆண்டவர் அன்பை அறிந்து கொள்ளட்டும். ஜூலை 3ஆம் தேதி இந்தியன் கிறிஸ்டியன் டேன்னு சொல்லி ஆண்டவரே தோமா வந்த நாள் ஆண்டவரே. அதே போல 7ஆம் தேதி தோமா மரித்த நாள் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே. இது எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் சபை தலைவர்களும் கூடி ஜெபித்தார்களே ஆண்டவரே. அதுக்காக முக்கிய சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே தோமாவுடைய ரத்த பழிக்கீடாக ஜீவனுக்கீடாக நீர் ஜனங்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசம் இயேசு அறியட்டும். உடைய நாமத்தை மையப்படுத்த பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறதாக. ஆமென். தமிழ் பிரதேச மாநாடுக்காக ஜூலை 16, 17, 18 ஊழியக்காரர்கள் அநேகர் பிரயாணப்பட்டு வருவார்கள். அங்கே நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கணும். ஆகாரம் நன்றாக இருக்கணும். ஆவிக்குரிய நல்ல மண்ணா கிடைக்கணும். நல்ல செய்தி கிடைக்கும். திருக்கிருஷ்ணமான வார்த்தைகள் ஊழியக்காரர்களுக்கு வரணும். சூழ்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் தேற்றப்படணும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக தமிழ் பிரதேச கான்ஃபரன்ஸுக்காகவும் அடுத்த செப்டம்பரில் நடக்க போகிற எஸ்ஏஜி கான்ஃபரன்ஸுக்காகவும் பாஸ்டர் ஜீபர் அவர்கள் ஜெபிப்போம். அவர்களே நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வர இருக்கிறதான இந்த போதகர்கள் மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் பிரதேசத்தில் நடக்கிற வருடந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற இந்த வருஷமும் வருகிற 16, 17, 18 தேதிகளே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற மதுரையில் இருக்கிற கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. போதகர்கள் கூடுகிற அந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நேர்த்தியாய் திட்டம் பண்ணப்பட்ட விதத்திலே ஆண்டவரே ஆவியாளரின் ஒத்தாசையோடு கூட ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கு விரோதமான இந்த மாநாட்டிற்கு விரோதமான தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அன்று ஊழியர்கள் விடுதலையோடு இந்த இடத்துல பாதுகாப்போடு ஆண்டவரை பிரயாணங்கள் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொரு ஊழியர்களும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து ஆண்டவரே அந்த நாட்களிலே தடைபடாமல் வந்து ஆண்டவரே தேவ சுத்தத்திற்காக ஜெபம் பண்ணவும், அன்று முதல் நாள் உபவாச ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கவும் ஆண்டவர் ஆவியானுடைய அருள் மாறி இந்த ஜெபத்திலே ஊற்றப்படும்படியாக தேவையான வசனங்கள் வார்த்தைகள் ஊழியர்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள் அன்று ஊழியத்தை விட்டுவிடலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் அன்று ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான வார்த்தைகள்
வார்த்தைகளை அனுபவியான அந்த பிரசங்கியார் மூலமாய் கத்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அலுவல் கூட்டங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, எலெக்ஷன் நேரங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே சரியான தலைவர்கள் ஜெபத்தோடு தேர்வு செய்யப்பட ஆண்டவரே எல்லாம் சகலம் ஒழுங்கும் கிரமமாய் அமைய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த 3 நாள் மாநாடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம். செப்டம்பர் மாதம் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிறதான ஆண்டவரே SAG கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த பரமன் கேணியில் வைத்து நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநிலங்களில் இருந்து ஆண்டவரே, தென் மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்டு இருக்கிற எல்லா போதவர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆடையின் பாசஸ்காரங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஃபிளைட் ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னி, பஸ் ஜேர்னி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பாதுகாத்து அந்த ஆண்டவர் கான்ஃபரன்ஸ் நேர்த்தியாய் நடந்து முடியத்தக்கதாக, அதிலும் சரியான தலைவர்கள் செலக்ட் பண்ணப்படும்படியாக நம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஸ்தாபனம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் முழுவதுமாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆளுகை இந்த ஆண்டும் தொடரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல்மட்ட ஆண்டவரே தலைவர்களுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே மூளை முடுக்கிலும் இருக்கிற போதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குறைந்தது 1000 விசுவாசிகள் கொண்ட சபையாக ஒவ்வொரு சபைகளும் வளர நாங்கள் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸ்தாபனத்திலே 1200 சபைகளும் 78 மண்டலங்களும் இருக்கிறது. 5 கமிட்டி மெம்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேச தலைவர், அவர்களுக்காக உப தலைவர்கள், அது போல செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் இந்த விசுவாசியுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி, ஸ்கூல் பிள்ளைகள் ஃபீஸ் பண்ண தேவைகள், குடும்பங்களிலே சமாதானம், சுகம், பலவீனங்களிலே ஆபரேஷன் ஆனவர்கள் மத்தியில் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக, கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக, அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பினான்சியல் நீட்ஸையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை மாற்றும், பண கஷ்டங்களை மாற்றும். என் தேவன் தம்முடைய மகிமுள்ள ஐஸ்வர்யத்தினுடைய கிறிஸ்துவுக்குள் குறைகளால் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் உள்ளவர்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும். பாதையெல்லாம் நெய்யும் போது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவரே நன்மை கிருபையுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் உமக்காக ஆண்டவரே நிற்களை நெருக்கி களை பிடுங்கி ஆண்டவர் உமக்கென்று பிரயோஜனம் உள்ள ஆண்டவரை கனி கொடுக்கிற மரமாக ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஆயுஷ் நாட்களோடு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு சோத்திரம். குடும்பங்களை கட்டும், கர்த்தர் வீட்டை கட்டாதார்கள், கட்டுடைய பிரயாசம் விருதாவாக்கும்படி அவருடைய குடும்ப வாழ்க்கை நீர் கட்டுவீராக. கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒலிவு கன்றுகளை போல் இருக்கணும். மனைவி ஆண்டவரே கண்டிதோறும் திராட்சை கொடியை போல் இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆஸ்வதியும் முக்கிய மகிமை தருகிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலமாக. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் chapter 2 verse 21. யோவேல் 2:21. எல்லாருக்கும் மனப்படமா தெரியும் நினைக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1961 பக்கத்திலே இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாட்டில் வட திசை சேனைகள் அவங்களுக்கு விரோதமாய், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஆண்டவர் சின்ன காரியங்களை செய்கிறதில்ல,
பெரிய காரியங்கள் செய்கிறது. ஒரு இடத்துல இப்பெல்லாம் டீ ஷாப்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மால் கப் பிக் கப், அதை விட பெரிய கப் இப்படி போடுறாங்க. அதே போல் ஸ்ப்ரைட்டோ வேறு ஏதாவது நீங்கள் குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கொடுக்குறோம். நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன கப்பு, மீடியம் கப்பு, லார்ஜ் கப், அந்த சைஸில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் பெரிய வேலையை நாம் செய்கிறோம். சங்கீதம் 96:4 பார்க்கும்பொழுது வாசிக்க கேட்டோம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏன் பெரிய காரியங்களை செய்கிறார்? அவர் பெரியவர், மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஒரு குழந்தை பீச்சில் போய் விளையாட போயிட்டு கையில் ஒரு சிப்பி எடுத்துக்கிட்டா. சிப்பி எடுத்துட்டு நான் கடல் தண்ணி அழக போறேன்னு சிப்பியில் இருக்கிற தண்ணியை மோந்து தண்ணி எடுத்து வெளியே மணல்ல ஊத்திட்டே இருந்தான். அவ எந்த காலத்துல முடிக்கிறது? அதுக்குள்ள வயசாகி பாட்டி ஆயிட்டா கூட கடல் தண்ணி இருக்கணும். நம்முடைய தேவன் சமுத்திரத்தின் அலைகளை குவியலா பிடித்திருக்கிற தேவன். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனை கடல் இருக்கு? பசிபிக் கடல், அரபிக் கடல், அப்புறம் இந்தியன் ஓஷன், இந்து மகா சமுத்திரம், அப்புறம் அட்லாண்டிக் கடல், நமக்கு தெரியாத கடல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடலுக்குள்ளே கடல் தண்ணி போயிருக்கு. கடலுக்குள்ள மலைகள்லாம் இருக்கு. கடலுக்கு அடியில மலைகள் இருக்கு, பனி மலைகள் இருக்கு. இப்படி பல காரியங்கள் கடலுக்குள்ள இருந்து இது, அதாவது நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வருமா, இப்படிலாம் இருக்கு. என்னமோ ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு. ஆனா இவங்களுக்குள்ள எவ்வளவு ஜீவராசி, எவ்வளவு மீன் இருக்கு, எவ்வளவோ திமிங்கலம், சுறா, விதவிதமான மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்டாலும் இன்னும் மீன் ஏராளமா வருது. அதுக்கு வேற மீன்பிடி தடைகாலம் போட்டு அதை வேற பெருக்கமாக்கி இன்னும் வச்சிருக்காங்க இல்லையா? இவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய தேவனா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13:13 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது இல்லை, அன்பே பெரியது. பெரிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பா இருக்கிறார். கடைசி பாயிண்ட் அதை தான் பார்த்தேன். தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அன்பா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:13 அன்பு பெரியது என்று பார்க்கிறோம். லவ் இஸ் கிரேட். உலகத்தில் புருஷனுடைய அன்பு பெருசா, மனைவியுடைய அன்பு பெருசா, பிள்ளையுடைய அன்பு பெருசா, மாமனார் மாமியுடைய அன்பு பெருசா? யாருடைய அன்பு பெருசு கிடையாது, அதுல சிறுசு. ஆண்டுடைய அன்பு மட்டும் தான் பெருசு. அவர் சிலுவையில் நமக்காக கரம் விரித்து அவர் சிலுவையில் நமக்காக பாடுகள் பட்டார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை உனக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படி அவரை தந்தள்ளி உலகத்தில் சண்டை போட்டார். அப்படியே போட்டிருக்கு. அன்பு கூர்ந்தாங்க இல்லையா? தேவன் அன்பாக இருக்கிறார். யோவான் 4:8 God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அநேக ஆட்டோக்கள்ல வாசகம் போட்டிருப்பாங்க, அன்பே கடவுள். அன்பு கடவுள் அல்ல, கடவுளுடைய குணம் தான் அன்பு. God's character is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்? நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்கள்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து கிருவினால் இருக்கிறார். எவ்வளவோ உங்க மேல் அனுபவிச்சிருக்கார். உலகத்து மக்கள், சொந்த பந்தங்கள் உங்க மேல் அனுபவிக்கலனாலும் கர்த்தர் உங்க மேல் அன்பா இருக்கார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய சீனியர் பாஸ்டர் அன்பா இருக்காம இருக்கலாம். உங்களுடைய அதிகாரிகள் வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகள் மேல் அன்பு காட்டாம இருக்கலாம். கணவன் அன்பு காட்டாம இருக்கலாம், மனைவி அன்பு காட்டாம இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அன்பு அது பெரிதா இருக்கிறது. ரோமர் 5:7-8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அன்பை விளங்க பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு நல்லாது இருப்பது எப்படி? ஒரு நகை கடைக்கு போறீங்க, அங்க போனா அந்த ஓனர் ஒருவங்க சொந்தக்காரர்கள் வச்சுங்க, எது வேணுமோ எடுத்துக்குமா. நீங்க சின்ன கம்மல்ல சின்ன ஏதாவது மூக்குத்தி இப்படி எடுக்கிறீங்க, அவர் பெரிய வயிறு நெக்லஸ் கோடி கணக்கில் விலை மதிக்க முடியாது, தூக்கி அதை கழுத்துல வச்சு அழகா அப்படியே ஒரு நடிகை மாதிரி அப்படியே நீங்க காட்சி அளிக்கிறீங்க. அதை தூக்கி கொடுத்தவொடனே வயிறு நெக்லஸ் எப்படி நீங்க பொத்தி பத்திரமா பீரோக்குள்ள, அதுக்குள்ள ஒரு லாக்கர், அதுக்குள்ள ஒரு
சாவியை பூட்டி பர்ஸ்ல இடுப்புல வச்சுடுவீங்க. அந்த மாதிரிதான் இயேசுவே நமக்காய் கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? அப்ப வைர நெக்லஸே அவர் கொடுக்குறாருன்னா அந்த கடையில் இருக்கிற மற்ற பொருள்லாம் சாதாரணம், நகைங்க வெள்ளி இதெல்லாம் தாராளமா அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் உலகத்தில் விலை மதிக்க முடியாத வைரத்தை காட்டிலும் அதிக வைரத்தை உண்டாக்கின தெய்வம் அவரே நமக்காக கொடுத்திருக்கும் பொழுது, நமக்காக ஜீவன் அவர் கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்திருக்கும் போது, பிதாவாகிய தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கும் போது மற்ற என்ன கேட்கிறோமோ என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லிக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறார். கல்வாரி சிலுவிலே தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவர் அவருடைய நாமம் முதலாவது பார்க்கும்போது 76 சங்கீதம் முதலாவது வசனத்துல அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் சொன்னா நாமம் என்ன இங்க போடுறோம் அது இல்லை, மற்றவங்க நம்ம ஏமாத்தி நாமம் போடுறாங்க அது இல்லை. நாமம் என்றால் பெயர். தேவனுடைய பெயர் அது பெரியது. பெயர்னு சொன்னாவே ஒரு பெயரை சொல்றோம்னு வச்சுங்க, மகாத்மா காந்தி சொன்ன உடனே தேச தந்தை, நம்முடைய தேசத்துக்காக பாடுபட்டவர், அப்படி என்று ஒவ்வொரு பேரை நம்ம சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன், இப்படி ஒவ்வொரு பேரை நம்ம சொல்லும் பொழுது அந்த பெயர்லேயே பார்க்கும்போது அவருடைய புகழை, அவருடைய செல்வத்தை, அவருடைய செல்வாக்கை நாம் பார்க்கிறோம். சில பேரை சொன்னா அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு ஒரு இயேசபேல் சொன்னா உடனே நமக்கு புரிஞ்சுக்கும் அவன் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி. இல்லை அதே மாதிரிதான் ஒரு குணாதிசயத்தை சுபாவத்தை பெயர் என்று சொன்னாவே பெயருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில நான் இருக்கு. நமக்கெல்லாம் பெயர் வைக்கும் போது சூத்திரம் கருப்பசாமின்னு வச்சிருப்பாங்க, பார்த்தா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாங்க. வெள்ளையன்னு வச்சிருப்பாங்க, அவர் பாத்தீங்கன்னா கருப்பையாவா இருப்பார். இப்படி பார்க்கும்போது சோதரம் எல்லாமே பேருக்கு உள்டாவா தான் நம்ம இன்னைக்கு பேருங்க இருக்கு. இல்ல சண்டை போடுறவங்களுக்கு சாந்தியின் பேர் வச்சிருப்பாங்க சோத்திரம், இல்ல சோத்திரம் சமாதானபுரத்துல அருவாதிக்கும் வெட்டின்னு எடுப்பாங்க. இப்படி பேர். ஆனா இங்க பேர் போகும்போது அப்படியே தேவனுடைய பெயர், அவருடைய நாமம் பெரியது. His name is great. கர்த்தருடைய நாமம் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஆபிரகாமை பெருமைப்படுத்தின ஆண்டவர். கர்த்தருடைய பெயரோ எல்லா நாமத்திற்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானதாய் விளங்குகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நம்முடைய தேவன். அந்த பெரிய நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவன் சொல்றாங்க. கிறிஸ்தவள் என்ன? கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து பிளஸ் அவள், அதான் கிறிஸ்தவ. அவள் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து. அப்படின்னா நமக்குள்ள இயேசு வாழ்கிறார், பெரிய தெய்வம் வாழ்கின்றார், நமக்குள்ள வாசமா இருக்கிற தேவன். கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்தவர்கள் என்ற அர்த்தம் கிறிஸ்துவன் சொன்னார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 11 வரைக்கும் பார்க்கும்போது, அதாவது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்குபடிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். இயேசுடைய நாமம் சர்வலுள்ள நாமம். பிசாசை பார்த்து இயேசு நாமத்தில் போன்ற ஓடும், அலறிட்டு ஓடும், கீழே விழும், வியாதி சுகமாகும். எத்தனையோ வியாதிஸ்தர்களை கர்த்தர் பெனியின் இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்கள் உடனே குணமாக்குகிறார்கள் அவருடைய நாமத்தினால். இயேசு நாமத்தால், இயேசு நாமத்தில் நமக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வருஷத்துல இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்றார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு அவருடைய நாமத்தை நம்ம மேல எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா நித்தியத்திலும் அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் உலகத்தோடு முடியறது இல்லை. சிலர்லாம் பிறந்து இறந்த பிறகு அதோட அவருடைய பெயர் புகழெல்லாம் போயிடுது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் நித்தியமானவர், நித்தியத்திலும் அவருடைய நாமம் பெரிதா இருக்கிறது. முதலாவது அவருடைய நாமம் பெரியது, அவருடைய பெயர் பெரியது. இரண்டாவது சங்கீதம் 111:2 பார்க்கும்போது கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படத்தக்கப்படுகிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? பெரியவைகள்.
his deeds, அவருடைய செய்கைகள் எதெல்லாம் செஞ்சிருக்கார். ஒரு வாரத்துல பார்க்கும்போது 6 நாட்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஒருவேளை அது 6 நாட்களா இருக்கலாம், அது 6000 ஆண்டா இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் சொன்ன உடனே வார்த்தையினால் டக்கு டக்கு டக்குன்னு வெளிச்சம் உண்டாகிறது. இப்படி வந்து எல்லாமே ஆண்டவர் அங்கங்க தண்ணீரை, வானத்தில் இருக்கிற தண்ணீரை, பூமியில் இருக்கிற தண்ணீர் பிரிச்சார். செடிகள் வரும்னு சொல்றாரு, எல்லா மிருகங்கள் வரணும், தண்ணியில் இருக்கிற மச்சங்கள்ல எல்லாம் வரணும், மீன் இதெல்லாம், இப்படி ஒவ்வொரு எல்லாவற்றையும் மிருகத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். மனிதனை படைத்தார், மனிதனுக்கு துணையை படைத்தார். துணையா இருக்கவங்க சோத்துறேன் சோத்துறேன் ஏற்ற துணையா இருக்குன்னு பார்க்க கத்திரிக்கு சோத்துறேன். ஆனா நீ மனைவி சொன்னா புருஷன் சொல்றது, புருஷன் சொன்னா மனைவி சொல்றது, இடக்கு முடக்காதான் வாழ்க்கை நடந்துட்டு. ஆனா எப்படியோ 2 பேரும் எப்படி ஜாயின் பண்ணி ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்காரு. கத்திரிக்கு சோத்துறார். மண்ணு தண்ணீர் எப்படியோ உருண்டு பரண்டு வாழ்க்கையை நடத்தி நம்ம முடிக்க வேண்டியதா இருக்குது. கத்திரிக்கு சோத்துறோம். அல்லேலூயா. செய்கைகள், தேவனுடைய செய்கைகள் பெரியது. கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய செய்கைகள் அவைகள் பெரியது. அவருடைய செயல்களை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக 113 சங்கீதம் 3ஆம் வசனத்துல அவர் பாடுகிறது பார்க்கிறோம். கடவுள் எவ்வளவு பெரியது, வானம் எவ்வளவு பெரியது. வானம் இங்கிருந்து பார்த்தா ப்ளூவா தெரியுது. லைட்ல போனா, அது மேல ராக்கெட்ல போனா, அதுக்கு மேல இன்னும் எதுல போனாலும் அந்த விண்வெளி களத்துல போனா போயிட்டே இருக்குது அது பாட்டு. அவ்வளவு வானம், 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானத்துல பௌரப்போசன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இப்படி எவ்வளவு பெரிய தேவன் அவர், அவ்வளவு வல்லமுடைய. பூமியை பார்த்தீங்கன்னா பூமி கடியில எவ்வளவு ஆழம் இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. பூமி கடியில தங்கம், இன்னும் என்னென்னமோ உலோகங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாலும் இன்னும் ஏராளமா காணப்படுவதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் இருக்குது பூமி கடியில, போரை போட்டா தண்ணி வருகிறத பார்க்கிறோம். எவ்வளவு வல்லமையான தேவன் அவர். கர்த்தர் அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய செய்கைகள் பெரியதா இருக்கிறது. எவ்வளவு கடல், எவ்வளவு ஆறு, எவ்வளவு ஏரி, எவ்வளவு குளங்கள், எவ்வளவு இடத்துல தண்ணிகள் இருக்குது பார்க்கிறோம். கர்த்தருடைய செயல்கள் அளவிட முடியாதது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த பெரிய கிரியைகளால் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தார். பார்வோன் சேனையை அதில் அமிழ்த்தி போட்டதை பார்க்கிறோம். யோர்தானின் தண்ணீரை ஆசாரிகள் கால் பட்ட மாத்திரத்திலே அது பின்னிட்டு திரும்பி ஒரு பெரிய குவியலாக நின்றது பார்க்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக யோர்தானில் போய் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இந்த வசனத்தை நான் பிரசங்கத்தில் எழுதி கொடுக்கும்போது, ஆசாரியர்கள் கால் பட்டப்போ தண்ணீர் குவியலாக போச்சு. நான் உள்ள காலை வச்சு ஒரு மர பலகை, அந்த பலகையில நின்று கொண்டு 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். திடீர்னு கால் வழிக்கிடுச்சு. தண்ணி பயங்கரமா, யோர்தான் தண்ணி ஓடுது வேகமா. அதை விட சைட்ல ஒரு கையில கம்பு, இந்த பக்கம் ஒரு இது வச்சிருக்காரு, ஸ்டெப்புக்கு பிடிக்கிற கைப்பிடி மாதிரி. அதை பிடிச்சிட்டு இருந்தனால நான் தச்சேன், இல்லைன்னா உள்ள அடிச்சுட்டு போயிருக்கேன். நம்ம ஆசாரியர்கள் நாம் தான். ஆனா நம்முடைய வல்லமை இல்லாத ஆசாரியர்கள். இந்த காலத்துல ஊழியக்காரர்களா வெறும் பிரசங்கம் பண்றோம், ஆனா ஏட்டு சுரக்காவா இருக்கிறோம். ஆனா ஆசாரியர் கால் பட்டப்போ அது விலகி நின்று போச்சு. யோசிச்சு பாருங்க, ஆசாரியர் கால் பட்ட விலகி நின்று அப்புறம் எங்க இந்த ஞானஸ்நானம் கொடுக்குறது? 2ஆம் தேதி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உட்கார வச்சு எழுந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அந்த காலத்து ஊழியக்காரன் வல்லமையா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஆசாரியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் வல்லமுள்ளதாக ஆண்டவர் மாற்ற போதுமானவர் இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் செயல்களிலே பெரியவராக இருக்கிறார். எரிகோ மதில்கள் நொறுங்கி விழுந்தது, லிப்ட் மாதிரி இறங்குச்சு கீழே. யோசிச்சு பாருங்க, முன்னாடி தான் ஜனங்க இருக்கிறாங்க, அப்படியே சாஞ்சா எல்லா ஜனங்கள் மேல அழிஞ்சு போயிருக்கு. எரிகோ மக்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க, இவங்களும் அழிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே கரெக்டா இறக்குனதை பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேப்பர்ல வாசிக்கிறோம், சோல் மதிலிருந்து இடிந்து படுத்திருந்த பாட்டி சாவு. இந்த பக்கம் பார்த்தா குழந்தை, 3 வயது குழந்தை மறித்து தொட்டி சரிந்து விழுந்து சாவும் போகும். எரிகோ கோட்டை அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் இறக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாத்து தடையா இருந்ததை மாற்றி கொடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் செயல்களை பெரிய. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா வந்த போது, அந்த ராஜா கர்த்தருக்கு முன்பாக முறையிட்ட போது, கர்த்தர் ஒரே தூதரை அனுப்பி அசீரியர்கள் 185,000 பேரை ஒரே நாளில் சங்கரித்து அவர்கள் சங்கரித்து போட்டதை பார்க்கிறோம். செய்கையில் பெரியவரான கர்த்தரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்முடைய தேவன் அவர் பெரியவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு நமக்குள் இருக்கிறவர். ஆகவே யார் நம்முடைய தேவனை எதிர்த்து நிற்க முடியும்? யார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வழக்காடி யுத்தம் செய்ய முடியும்? உங்களை தான் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவன்.
கடலையும் காற்றையும் இறையாதே அமைதியாயிருந்து அதட்டின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்புகிற பிரச்சனைகளை அதட்டி போட்டு அமைதலாக்கி சமாதானத்தோடு வாழ வைக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனையும் நகராமல் நிறுத்தி காண்பிக்கிறவர் நம்முடைய தேவன். அவருடைய செய்கைகள் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகத்துவம் பெரியது. மூன்றாவதாக 136 சங்கீதம் 4 வருஷத்திலே அவருடைய அதிசயங்கள் பெரியது என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய அற்புதங்களிலும் அடையாளங்களினாலும் நிரம்பி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர் செய்த அதிசயமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். இவைகள் அவர் அதிசயமானவர் என்பதற்கு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதவசனம் யாத்திராகமம் 34:10 அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் மோசேயின் இடத்திலே மோசேயை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எஸ்ஐயா 9 அதிகாரம் 6 வருஷத்திலே அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 105 சங்கீதம் 2 வருஷத்துல வேதம் சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். நம்ம 2 பேரும் உட்கார்ந்த உடனே என்ன பேசுறோம்? நம்ம பிரச்சனைகளே புறமின் கிடக்கிறோம். நமக்கு என்ன இல்லையோ அதுதான் குறை சொல்லிட்டு இருக்கோம், இல்லை என்ன நடந்ததோ அதை தான் பேசிட்டு இருக்கோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய அதிசயங்களை தியானித்து பேச. ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா குறை பேசுறதுலாம் நின்று தானா, நம்முடைய கவலையெல்லாம் தானா ஓடிடும். அவர் உங்களை விசாரிக்கிறார், ஒரு கவலையெல்லாம் மேல் வைத்து சொல்லப்பட்டது. 4வது பார்க்கும்போது 2 சாமுவேல் 24:14 அவருடைய இரக்கங்கள் பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இரக்கமற்ற சமுதாயத்திலே அந்த நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் இரக்கங்களை பெய்தான். செய்தித்தாள வாசிக்க சொன்னா, லவ் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணி கட்டிட்டு வந்த புருஷன் மனைவியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான். கணவன் தம்பியை சேர்ந்து மனைவியை சாவடிச்சிருக்காங்க. இப்படிலாம் பேப்பர்ல வாசிக்கும். எனக்கு மனைவி மாமனாரை வெட்டி கொலை, ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு, ஹராஸ்மெண்ட் பண்றாரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு இறக்கமற்ற ஒரு இதில் வாழும். ஒரு புருஷன் குழந்தையை தூக்கி சுவரில் அடிச்சு சாவடிச்சிருக்கோம், சின்ன குழந்தை. இப்படிலாம் பேப்பர்ல வாசிக்கிறோம். இறக்கமற்ற உலகத்துல நாம் வாழ்கின்றோம். நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களின் பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவருடைய இரக்கத்தை பெற நாம் கிருபாசனம் தன்னை தைரியமாய் கிட்டி சேரக்கிடுவோம். 123 சங்கீதம் 2 வருஷத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. 5வதாக பார்க்கும்பொழுது அவருடைய கிருபை பெரியது. His grace is great. கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவன் மேல் காட்டக்கூடிய அன்பு. 118 சங்கீதம் 1-2 வசனம், 136 சங்கீதத்துல 136 எல்லாவற்றிலும் தாவீது இப்படி பாடி அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் அந்த முழு அதிகாரத்திலும் அதிகமா வர வார்த்தை அவர் கிருபை என்று உள்ளது சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கிறது உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கிருபை மலையே விலகி போனாலும் அவருடைய கிருபை உங்களுக்கு விலகாது. அதனால்தான் அவங்களுக்கு மலை போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கு அவருடைய கிருபினாலே நாம் நிலைநிற்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதனுடைய கிருபையாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை அவருக்கு பயந்தமே இருக்கிறது என்று பார்க்கிறோம். 86 சங்கீதம் 13 வருஷத்துல அவருடைய கிருபை பெரியது என்று, 103 சங்கீதம் 13 வருஷத்துல அவருடைய கிருபை பெரியது பார்க்கிறோம். நீர் எனக்கு பாராட்டின உங்களுடைய கிருபை பெரியது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து இயேசு கிருபையினாலே அவர் கிருபையினாலே நம்மை தேடி வந்திருக்கிறார். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். அக்கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை அவர் தந்தார். அவர் நமக்கு தொடர்ந்து தருகிறார், இன்னமும் தந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் எதிர்காலத்தில் வருங்காலத்திலே நமக்கு தரப்போகிறது என இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை தரும் புதிதாக இருக்கிறது. அப்படி கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நாம் நடத்துவோம். கடைசியாக பார்க்கும்போது 31 சங்கீதம் 19 வருஷத்துல அவருடைய நன்மை பெரிது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வருஷத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்டில் நன்மை செய்கிறவராக சொல்லிட்டு இருந்தார். அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறார்.
நம்மால் முடிந்த நன்மையை அடுத்தவங்களுக்கு செய்வோம். நம்ம யாருக்கு நன்மை செய்யணுமோ அவங்க தான் நமக்கு துரோகியா மாறுவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு தீமை செய்ய துடிப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாது. இயேசுவே கையால குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினாரு, கண்ணை தொட்டாரு, குருடருடைய கண்ணில் அதை பிடிச்சி ஆலையில் வச்சு அடிச்சாங்க. அவருக்கு செஞ்சவங்க ஏன் நமக்கு செய்ய மாட்டாங்க? யோசிப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாது. அவனவன் செய்யக்கு தக்கதான பலன் என்னோடு அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க நன்மை செய்து செஞ்சு ஒரு மரத்துல ஆப்பிள் மரம்னா ஆப்பிள் காய்ச்சிட்டே தான் இருக்கும். மாமரம்னா மாமரம் காய்ச்சிட்டே தான் இருக்கும். தென்னை மரம் தென்னை காய்ச்சிட்டே இருக்கும். அதுல இருந்து வேற நான் இல்லை நான் காய்க்க மாட்டேன் வேற மாதிரி மாறிக்கணும்னு மாற முடியாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மை செய்கிறவரா இருக்கும். கடைசியில ஆண்டோட ராஜ்யத்துக்கு போய் சேர வரைக்கும் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கு நாம் செய்வோம். 103ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்துல நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குறது. யாக்கோபு 1:17 நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி சோதியை பிதாடுனர். நமக்கு வருகிற நன்மை ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா ஆண்டோடத்துல தான் நமக்கு வருது. கர்த்தர்கிட்ட இருந்து வராம நமக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க தடுத்து போட்டாங்க இவங்க தடுத்து போட்டாங்க அப்படின்னு நம்ம நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கல நமக்கு கிடைக்காது. கர்த்தர் கதவை திறந்தால் எவனும் அடைக்க முடியாது. கர்த்தர் கதவை அடைச்சா எவனாலும் திறக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்துல கேருபீன் செராபீன்களை வச்சு என்ன செய்தார்? சுடரொளி படைத்து வச்சு அவங்க யாராமையாவது திரும்ப உள்ள வராதபடி பாதுகாப்பு. இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனுக்கு நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ஏராளம். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச நன்மையை விட இனி ஒரு காலத்துல அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மையை நீங்க எடுத்து போறீங்க. மோர், ரிலையன்ஸ், இப்படி எல்லா கடையிலையும் பார்த்தா அவன் எல்லாம் உண்டு பண்ணி எங்கெங்கயோ சமாளிச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி அவன் அதை என்ன செய்யறான்? கொண்டு வந்து கடையில வச்சிடறான். நீங்க போய் கடையில 1 கிலோ 1/2 கிலோ எவ்வளவு தேவையோ வாங்கிக்கிறீங்க. உங்களை அவன் உண்டு பண்ணி வச்சிருக்கான். நீங்க காசு கொடுத்தா கொடுக்குற. ஆண்டவர் காசு கொடுத்தது இல்லை, இலவசமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனா இருக்கு. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பாராட்டியுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால் எங்களை, எங்கள் சபையை, எங்கள் விசுவாசிகளை, எங்கள் தேசத்தை நிறைவேற்றி பாதுகாத்துக்கொள்ளும். உடைய ஊழியர்களை நிறைவேற்றி பாதுகாத்துக்கொள்ளும். ஸ்தாபன தலைவர்களை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். உமைக்கே நாங்கள் மகிமை தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல பாரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வேண்டத்தில் நம் அனைவரோடு வரப்பட்ட தாசத்துக்கு காப்பராக. ஆமென். சில அறிவிப்புகள் இருக்கிறது. நம்முடைய கான்ஃபரன்ஸுக்காக, எஸ்ஏஜி கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய தமிழ் பிரதேச கான்ஃபரன்ஸுக்காக ஜெபியுங்கள். 9ஆம் தேதி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது அரும்பா கேஜி சபையில். அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்புகிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.